விவாகரத்து கோரிக்கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒன்றும் நம்ம தலையிடலை. ஆனால் அந்த விவாகரத்து கோரிக்கை அவங்க எழுப்பிய நேரம், அந்த கோரிக்கை மனு அப்படியே வந்து கோர்ட்லேருந்து ஊடகங்களுக்கு கசிந்த விதம், அதை வச்சுக்கிட்டு நேற்று மத்தியானத்திலிருந்து இன்றைக்கி வந்து திமுக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க மற்றவர்களெல்லாம் பொது வெளியில் ஒரு விசாரணையை நடத்தி முடிச்சிட்டாங்க, தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதில் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்றது. அது வந்து இதுக்கு அரசியல் இருக்குங்க. இது ஒரு குடும்ப விஷயமா இருந்தால் கூட இதன் பின்னால் வந்து ஒரு தேர்தல் அரசியல் இருக்குது. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு வந்து 5,67,00,000 மொத்த வாக்காளர்கள் இப்போ அறிவிச்சாங்க லேட்டஸ்ட்டாக. அதில் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அதாவது தே அவுட் நம்பர் த மேல் ஓட்டர்ஸ் பை 12 lakhs, 12 லட்சத்துக்கு கூடுதலாக இருக்காங்க ஆண்களை விட பெண்கள். அதை வந்து தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 219 தொகுதியில் பெண் வாக்காளர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க, டிசிசிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க. வெறும் 15 தொகுதிகளில் தான் ஆண் வாக்காளர்கள் அவுட் நம்பர் த ஃபீமேல் ஓட்டர்ஸ், உமன் ஓட்டர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கடந்த ஒரு வருஷமாகவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் விஷயம் தெரியாமல் அரசாங்கம் திட்டம்லாம் போடலைங்க. அவங்க டார்கெட் பண்ணுறது விமன் ஓட்டர்ஸ் தான், நியூ ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ். ஏன்னா இது எல்லாமே விஜய் பக்கம் போயிட்டுருக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்களும் சர்வே எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வருது இல்லைங்களா. அதனால் அவங்க வந்து ஒரு வருஷக்கணக்காகவே டார்கெட்டட் குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் ஜாதி ரீதியாக டார்கெட் பண்ணுவாங்க, வன்னியர், கவுண்டர், தேவர், முக்குளத்தோர்னு. இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்சி, அடுத்தது வந்து விமன், அப்புறம் வந்து இந்த சிட்டி லெவலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து பெண் வாக்காளர்கள் தான் தீர்மானகரமான அரசியல் சக்தியாக உருவாகியிருக்காங்க. அப்படின்றதால தான் இந்த விடியல் பயணம், உரிமை தொகை எல்லாமே, கோடைகால உதவி தொகை எல்லாமே பெண்களை நோக்கி போகுது பாருங்க நீங்கள். அதனால தான் வந்து எடப்பாடி கூட நாங்கள் வந்து அதை நிறுத்த மாட்டோம், 2000 ஆக்குவோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெரும்பான்மை வாக்காளர்களாக பெண்கள் இருப்பது தான்.